இந்த ஏலியன் ஃப்ராக்குக்கு தேவையான கால்குலேஷன் என்னென்னு பார்க்கலாமா? ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக. இதுதான் மெஷர்மெண்ட்டு. இது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 1.5 2 வயசு பிள்ளை பாப்பா வரைக்குமே இதை போட்டுக்கலாம். கால்குலேஷன் என்னென்னு பார்க்கலாமா? ஃபுல் லென்த்து 16 ப்ளஸ் 1.5 சீம் அலவன்ஸுக்காக சேர்த்துருக்கேன். அது சேர்த்தா எனக்கு 17 கிடைக்குது. இந்த 1.5 நான் எதுக்காக சேர்த்தேன்னா, ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சும் இங்கே மடக்கி அடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சும் நான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டரோட ஃபுல் லென்த்து போன் டு போன் எடுத்ததில் 9 இருக்குது. அதுலேருந்து 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு 8.5 கிடைக்கும். இது ஸ்டாண்டர்டாக 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு 1 இன்ச் வரைக்கும் மைனஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃபுல் ஷோல்டரில் இருந்து. ஓகேவா? இப்போது வந்த ஆன்சரை நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் எனக்கு 4.25 கிடைக்குது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு நெக் வைடுனா இதுக்கு இடப்பட்ட தூரத்தை தான் நம்ம நெக் வைடு அப்படிங்கிறோம். அதாவது கழுத்து அகலம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். நெக் வைடு 4. அந்த 4 நான் 2ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு 2 ஆன்சராக கிடைக்காது. எனக்கு 4 ஃபோல்டில் ஒரு ஃபோல்டு வந்து எனக்கு ஒரு ஃபோல்டில் நான் மார்க் பண்ணும்போது இப்படி தான் 2ஆக மார்க் பண்ணணும். ஓகே. இங்கேருந்து இங்கே 2 இன்ச்சஸ் வரும். நெக்ஸ்ட்டு நெக் டீப்புங்கிறது இங்கேருந்து இங்கே வரைக்கும் வருதுல்ல, அதுதான் நெக் டீப்பு. நெக்கோட இந்த உயரம். ஓகே. நெக் டீப் அப்படிங்கிறது 3.25. அது கூட நான் ப்ளஸ் 1/2 இன்ச்சு என்னோடய ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு 4.5 கிடைக்குது. அதே மாதிரி தான் பேக் நெக்கும் 3.5 ப்ளஸ் 1/2 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேஸ்ட் லென்த்து 7.5. இப்போது உங்களோட வேஸ்ட் லென்த்தை மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த வேஸ்ட் லென்த்து வரைக்கும் நீங்கள் வேறு கிளாத் கொடுக்குறீங்க, இதுக்கு வேறு கிளாத் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து இங்கே லென்த்துக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும், 8 பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களோட பாட்டம் பீஸில் கீழே இருக்க பீஸ்லையும் உங்களோட 1/2 இன்ச்சு இந்த லென்த்தில் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். 2 ஜாயின் பண்ணுறதுக்கு வேணும் இல்லையா, அதுக்காக. ஓகே. நெக்ஸ்ட்டு வேஸ்ட் ரவுண்டு 19 கூட நான் வந்து 4 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸுக்காக கொடுத்தேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 23 கிடைக்கும். 23 நான் 4ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு வர ஆன்சர் 5.25. அது கூட நான் தையல் பிடிக்கிறதுக்காக சீம் அலவன்ஸ் கொடுக்குறேன், 1 இன்ச் கொடுக்குறேன். அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 6.25. செஸ்ட் ரவுண்டு 20 ப்ளஸ் 4. ஈஸ் அலவன்ஸ் 4ங்கிறது ஈஸ் அலவன்ஸு. அப்போது எனக்கு 24 டிவைடட் பை 4 அப்படின்னா 6 கிடைக்குது. அப்போது 1 இன்ச்சை நான் அது கூட சீம் அலவன்ஸ்க்காக சேர்த்துக்கிறேன். நான் 7 இன்ச்சாக மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆம்ஹோல் ரவுண்டு 11. அந்த 11 நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு 5.5 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆம்ஹோல் லென்த்து ஆம்ஹோல் லென்த்தை என்ன பண்ணணும்னா ஷோல்டர் லென்த்தை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே. ஷோல்டர் லென்த் என்ன கண்டுபிடிச்சோம்? 4.25 கண்டுபிடிச்சோம். இந்த 4.25 அப்படியே உங்களோட ஷோல்டர் லென்த்தாக வச்சுக்கலாம். ஓகேவா? எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இந்த பொங்கல் இனிக்கிற மாதிரியே உங்கள் வாழ்க்கையும் இனிமையாக இருக்கட்டும். ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.